உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் சூட்டு கட்டிக்கான மருத்துவம். சூட்டு கட்டினா படுத்திருக்கிற படுக்கையில் அதிக அளவு சூடாகி உடலில் கட்டி வரும். குளிக்காமல் இருப்பாங்க, அவங்களுக்கு கட்டி வரும். இந்த மாதிரி கட்டி வர்றதை சரி செய்கிறதுக்கான மருந்து புங்கநிலை, மலைவேம்பு, பெருங்காயம், மஞ்சள், ஜாதிக்காய், எருமெண்ணெய் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். உடம்பு சூட்டுனால கட்டி அப்படின்றது தேவையில்லாத கொழுப்புகளும் அதிக எண்ணெய் பண்டங்கள் சாப்பிட்றது, அந்த கொழுப்புக்கள்லாம் எங்கே வெளியேறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிக சூடாகி ஜுரம் வரும். அதுக்கப்புறம் கட்டியாக வெளியாகிரும். அது எந்த இடத்துலன்னு சொல்ல முடியாது. அதாவது அக்குளில் வரும், தொடையில் வரும், கண்டச்சதையில் வரும், இந்த மணிக்கட்டில் வரும், சில பேருக்கு தலையில் வரும், பெடனியில் வரும், எட்டாத முதுகில் வரும். அப்படி எந்த இடத்துலையும் கட்டி வரலாம். அந்த கட்டியை அமுக்கக்கூடாது. அதாவது மருந்துகளை போட்டு வெளியே உடஞ்சி வர்ற மாதிரி தான் நம்ம செய்யணுமே தவிர மருந்து போட்டு அதை உள்ளே அமிக்கிடக்கூடாது. கசடுகள் வெளியாகிற மாதிரி பழுத்து கட்டி உடஞ்சி வெளியே வந்துடுச்சுன்னா தான் நம்ம உடம்புல வேறு இடத்துல கட்டிகள் வராது. அப்படி இல்லைனாக்கா அது மூளையில் வரலாம், எங்கேயாவது கட்டி உபாதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கண்ணில் கூட கட்டி வரலாம். அந்த சூட்டுனால் வர்ற கட்டிகள் உடையிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். மலைவேம்பு, புங்கன் இலை ரெண்டும் அரைச்சி எடுத்தது. கூட்டு மருந்தோட குச்சி மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயமும் ஜாதிக்காயும் நல்லா அரைச்சி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும். கட்டி சீக்கிரம் பழுத்து உடையணும்னாக்கா கூட்டு மருந்தோட எருமை நெய் சேர்த்துக்கிறணும். இந்த மருந்தோடு நம்ம சேர்த்து போடுறப்போ உடையாத கட்டியும் உடைச்சி சீக்கிரமாக பழுத்து வெளிக்கொண்டு வந்துடும். இந்த கட்டி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மேலே ஃபுல்லாக தடவி விட்டுருங்க. தடவி விட்டுட்டு துணி பட விடாமல் பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துக்கிட்டிங்கனாக்கா கட்டி ஒரு நாளையிலே பழுத்து நல்லா உடஞ்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை அம்மிக்கெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த ஆணி வேரோட கட்டி உடஞ்சி சலம் கருஞ்சலம் வரைக்கும் நல்லா வெளியே வந்துருச்சுனாக்கா அதுக்கப்புறமா ரேசாக பஞ்சை வச்சு ஒத்தடம் கொடுத்து அப்படியேவும் தொடச்சி எடுத்துருங்க. வேறு கிள்ளி வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. கட்டு போட்டு கட்டவும் வேணாம். தடவி விட்டாலே போதும். உங்களுக்கு கட்டி எந்த இடத்துல இருந்தாலும் அது உடஞ்சி வெளித்தள்ளி கொண்டு வந்துடும். சூட்டு கட்டி கொப்பளங்கள் உடையிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. சூட்டு கட்டி உடைய புங்கநிலை, மலைவேம்பு, பெருங்காயம், மஞ்சள், ஜாதிக்காய், எருமை நெய் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை கட்டி மேலே தடவுனா கண்டிப்பாக ஒரே நாளில் கட்டி உடையும். கட்டி உடையிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.